கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு மாதம் கழித்து மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் நன்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக தென்னிந்திய தமிழ் திருச்சபை ஷார்ஜா இறைமக்களுக்கு நானும் என்னுடைய குடும்பமும் கடமைப்பட்டிருக்கின்றோம். கடந்த நாட்களிலே எங்களுடைய குடும்பத்திலே ஒரு கடுமையான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே நீங்கள் யாவரும் திருச்சபையாக எங்களை தாங்கினீர். எங்கள் மீது அக்கறை கொண்டு தொலைபேசி வழியாகவும் குறுஞ்செய்தி வழியாகவும் நீங்கள் எங்களை அரவணைத்து எங்களுக்கு ஆறுதல் கூறினீர். குறிப்பாக ஆயிரம்மாவுடைய தகப்பனாருடைய இறப்பின் நேரத்திலே நீங்கள் இவங்களோடு இருந்தமைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். நம்முடைய திருச்சபையின் அங்கத்தினர், மூத்த உறுப்பினர்கள் நேரில் வந்து எங்களுக்கு ஆறுதல் படுத்தினார்கள். திருச்சபையுடைய உறுப்பினருடைய பெற்றோர்கள் எங்களுக்கு நேரடியாக வந்து ஆறுதல் படுத்தினார்கள். எல்லோருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். தொடர்ந்து நீங்கள் எங்களுடைய குடும்பத்துக்காகவும் ஆயிரம்மாவுடைய குடும்பத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் தொடர்ந்து எங்களை ஆறுதல் படுத்தி வழி நடத்துவாராக. அதே போன்று இந்த ஆண்டு ஒரு விசேஷித்தமான நாள். குறிப்பாக இந்த திருச்சபைக்கு வந்து முதல் ஆண்டை நிறைவு செய்து 2ஆம் ஆண்டிற்குள்ளாக ஆண்டவர் காலெடுத்து வைக்க கிருபை செய்திருக்கிறார். கடந்த வருடத்திலே ஜூன் மாதத்திலே இங்கே இந்த திருப்பணியை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். ஓராண்டு காலத்தை நிறைவு செய்திருக்கிறார். நான் திரும்பி பார்க்கின்றேன். என்னுடைய ஆயர் திருப்பணி ஆர்டைன்ட் மினிஸ்ட்ரியிலே 8 ஆண்டுகளை முடித்து 9ஆம் ஆண்டுக்குள்ளாக இந்த நாளிலே நான் கால் எடுத்து வைத்திருக்கின்றேன். என்னுடைய பாஸ்டரல் மினிஸ்ட்ரியில 13 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய தியாலஜிக்கல் ஸ்டடீஸ் எல்லாம் சேர்த்து. ஆண்டவர் அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய அழைப்புக்கேற்ப அடியனை வழி நடத்தி வருகிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த 2ஆம் ஆண்டிலும் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை இந்த திருச்சபையில செய்ய ஆண்டவர் அடியனுக்கு ஞானத்தையும் ஆற்றலையும் தருவார் என்று விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தின்படி ஆண்டவர் வழி நடத்துவாராக. அதே போன்று செயலரையா சொன்னது போல வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய திருச்சபையுடைய ஆண்டு விழாவை நாம் அனுசரிக்க இருக்கின்றோம். 20 years of faithfulness, 20 ஆண்டு காலம் ஆண்டவர் இந்த திருச்சபையை வழி நடத்தி வந்திருக்கிறார். 20வது ஆண்டுக்குள்ளாக கால் எடுத்து வைக்க இருக்கின்றோம். ஒரு புதிய உத்வேகத்தோடு, ஒரு புதிய விசுவாசத்தோடு இந்த வருடத்தை நாம் தொடங்குவோம். இந்த திருச்சபை ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தினாலும் தம்முடைய இரத்தத்தினாலும் கட்டி எழுப்பியிருக்கிறார். இன்றைக்கு இந்த திருச்சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த தேசத்தில் ஆண்டவர் நமக்கென்று ஒரு கட்டடத்தையும் ஒரு வழிபாட்டு ஸ்தலத்தை தருவார் என்று விசுவாசிக்கின்றோம். அதற்கான ஆசீர்வாதங்களை இந்த 20வது ஆண்டில் ஆண்டவருக்கு நமக்கு தருவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல விசுவாசமா கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசத்தின்படி இந்த 20வது ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு ஒரு இடத்தை கொடுப்பார். அப்படின்னா நம்ம கொடுத்தாதான் ஆண்டவர் கொடுப்பார். அது மட்டும் உண்மை. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நான் ஐயா சொன்னது போல அந்த ஒரு நாள் வருமான காணிக்கை கவர்ஸ் இருக்கிறது. பொதுவாகவே நம்ம மற்ற திருச்சபைகளை ஊழியங்களை தாங்கும்போது ஆண்டவர் நம்மளுடைய திருச்சபையை வழி நடத்துவார். என் வாழ்க்கையில நான் உணர்ந்தது தான். என்னுடைய 8 வருடத்துல 9 திருச்சபைகளை கட்ட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எல்லா திருச்சபையுமே 40 lakhs குறைவா கிடையாது. என்னுடைய ஒரு திருச்சபை மட்டும் 1.5 crores கட்ட கர்த்தர் கிருபை செய்திருந்தார், அல்லாக்குளம்ன்ற கிராமத்துல. இது எப்படின்னா எல்லாமே பணக்கார திருச்சபைகள் இல்லை, ஏழை திருச்சபை தான். ஆனா ஒரு காரியத்தை சொல்லுவோம், கர்த்தருக்காக கொடுங்க, ஆண்டவர் உங்களுக்காக செய்வார். உங்களுக்கு நான் தான் சொல்றேன், நீங்க மற்ற ஊழியங்களை தாங்குங்க, உங்கள் திருச்சபையை ஆண்டவர் தருவார். ஆமென். இப்போ ஒரு ஏழை எளிய திருச்சபைக்காக நம்ம கட்ட இருக்கின்றோம். அந்த திருச்சபையை நான் கூட்டிட்டு போய் காமிச்சேன், செக்ரட்டரியா காமிச்சேன். 250 குடும்பங்கள் இருக்கிறது. ஆவடி மாநகராட்சியிலே மிகப்பெரிய காலனினாலே நமக்கு தெரியும், சாதிய அடுக்குமுறையில ஒன்லி எஸ்சி மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி, பிற்படுத்தப்பட்டோர் வாழக்கூடிய பகுதியிலே கௌடிதுரையால் நற்செய்தி அறிவிக்கப்பட்டு 250 குடும்பங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அன்னைக்கு கட்டின திருச்சபையை தான் அவங்க மெயின்டைன் பண்ணுகிறாங்க. ஷீட் போட்ட திருச்சபை இன்றும் அது ஒழுவி கொண்டிருக்கிறது. மக்கள் வெளியே தான் உட்கார்றாங்க, சண்டே ஸ்கூல் வெளியே தான் நடத்துறாங்க. ஒரு 50 லட்சத்துல அந்த திருச்சபை கட்டுவதற்காக ஒப்புதல் பெற்றிருக்கிறாங்க. நம்முடைய திருச்சபையின் சார்பாக இந்த வருடத்தில் வரக்கூடிய காணிக்கையை அவங்களுடைய கட்டுமான பணிக்கு கொடுப்போம் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றோம். அதனால ஒரு நாள் வருமானம் அப்படின்னு நிறுத்தி விடாமல் உங்களால் முடிந்த அளவிலே அந்த ஊழியத்தை தாங்கும்படியாக நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களால கொடுக்க முடியலையா அப்படின்னீங்கன்னா கவலையப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அந்த திருச்சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க இதை கட்டி கொடுக்க போகிற இந்த காரியம் அவங்க தலைமுறைக்காக உங்களை நினைத்துக் கொள்வார்கள். ஷார்ஜா தமிழ் திருச்சபையை அவங்களுடைய நினைவுக்காகவும் அவருடைய ஜெபத்திற்காகவும் நாம் இதை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த காரியங்களுக்காக உங்களை ஜெபித்துக் கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த நாளுடைய அருளுரைக்குள்ள போலாமா?
ரைட். நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டாங்க, ஃபோன் பண்ணாங்க, ஐயா எப்போ வருவீங்க, எப்போ வருவீங்க, உங்களுடைய பிரசங்கத்தை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ரைட். உங்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க ஆண்டவர் இந்த நாளில் அழைத்து வந்திருக்கின்றார். இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் சிந்திக்கும்படியாக நம்முடைய சினாட் மாமன்றம் நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு Creation Speaks, Listening to God's Voice in Nature. Listening to God's Voice in Nature. இந்த ஞாயிற்றுக்கிழமை என்விரான்மெண்டல் சண்டையாக, சுற்றுச்சூழல் ஞாயிறாக சினாட் மாமன்றம் அனுசரிக்கிறது. அதுக்கேற்ப ஒரு நல்ல தலைப்பு, படைப்பு பேசுகின்றது, இயற்கையின் கடவுளின் குரலை கவனித்தல். God speaks to nature. அதுதான் இன்னைக்கு தலைப்பு. இந்த தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த உலகம் கர்த்தரால், கடவுளால் படைக்கப்பட்டு அவரால் ஒவ்வொரு நாளும் இது பாதுகாக்கப்பட்டு இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதிலே நமக்கு 1% கூட நமக்கு சந்தேகமே கிடையாது. ஒரு யூனிவர்சிட்டியை சார்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கேம்பிங்காக ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போனாங்க. ஒரு 3 நாள் அந்த காடுக்குள்ளே தங்க வேண்டும். ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போகும்போது எல்லோரும் அதுக்காக ப்ரிப்பேர்டாக போயிருக்கிறாங்க. முக்கியமாக அவங்க கையில் எல்லாருமே செல்ஃபோனை எடுத்துகிட்டு போகிறது வழக்கம். அந்த பிள்ளைங்களும் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. போன முதல் நாளே ஒரு பையன் தன்னுடைய ஃபோனை கீழே போட்டு உடைச்சிட்டான். அந்த ஃபோனில் எந்த ஆக்டிவிட்டீஸும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லாருமே அவங்களுடைய ஃபோனில் பிஸியாக இருக்கும்போது இவன் மட்டும் அந்த இயற்கையை கவனிக்க ஆரம்பித்தான். அவன் அந்த 2வது நாள் ஒரு மிகப்பெரிய உண்மையை கண்டு கொண்டு அவன் இப்படியாக எழுதுகின்றான், என்னைக்கு என் ஃபோன் உடைந்து போனதோ அன்னைக்கு கடவுள் என்னோடு பேசுவதை நான் கேட்க ஆரம்பித்தேன். எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது. எப்படி அப்படின்னு கேட்கும்போது, இங்கே காட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பறவைகளும், அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரமும், அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயற்கையின் சூழ்நிலைகளும் கடவுளுடைய படைப்பின் வல்லமையும் அவருடைய பிரசன்ஸையும் அவருடைய அந்த ஆளுகையும் எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்லி அவன் எழுதியிருந்தான் ஒரு பதிவில். இது பார்க்கும்போது உண்மை. நிறைய நேரங்களில் கடவுள் நம்ம கிட்ட பேசுகிறவராக இருக்கின்றார். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஏதோ கனவுல பேசுவாரு, தீர்க்க தரிசனத்தில் பேசுவாரு, இல்லைன்னா அந்த பிரதர் மூலம் பேசுவார், அந்த பாஸ்டர் மூலம் பேசுவாருன்னு நினைக்கிறோம். கிடையாது. கடவுள் எப்படினாலும் பேசுவார். வேதத்தில் பார்க்கின்றோம், கழுதையின் வாயை கர்த்தர் பயன்படுத்தினாரா இல்ல? யார்கிட்ட பேசினார்? கழுதை வாயிலிருந்து பிலேயாம் இடத்துல பேசினார். இயேசு கிறிஸ்துவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். இன்னைக்கு கூட லூக்கால பார்க்கிறோம். எந்த பறவை? காக்கா. நம்ம யாரும் ரொம்ப சீப்பா நினைச்சோமோ அதை கவனித்து பாருன்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம ஊர்ல ஒன்று பிடிக்கிறது ரொம்ப ஃபேமஸ். என்ன தெரியுமா? காக்கா பிடிக்கிறது. நீங்க என்ன காக்கா பிடிக்க ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா? காக்கா ஈஸியாக பிடிக்க முடியாது, அவ்வளோ கஷ்டம். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் காக்கா பிடிக்கிறத தொழிலாகவே வச்சுட்டு இருக்கிறாங்க, ஆஃபீஸ்லேயோ கம்பெனிலையோ. ஆண்டவர் அதான் சொல்றாரு, காகத்தை கவனித்து வாசிங்க அந்த வசனத்தை. லூக்கா 12ஆம் அதிகாரம். காகங்களை கவனித்து பாருங்கள், விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, பண்டக சாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். ரைட். காக்கா ஹெர்பிவோரஸா கார்னிவோரஸா? ஆம்னிவோரஸ். ரைட்டா? அது இதையும் வெஜிடேரியனும் சாப்பிடும், நான் வெஜிடேரியனும் சாப்பிடும். ஆனால் அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஸ்கேவெஞ்சர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்கேவெஞ்சர் என்ன பண்ணுவது? தூய்மைப்படுத்தும். அப்போ இந்த காகத்தை கவனித்து பாருங்கன்னு சொல்றதுல ஒரு மிகப்பெரிய இறையிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த ரொம்ப லீஸ்டான ஒரு பறவை, ஆனா அந்த பறவை கிட்ட போய் கத்துக்கோன்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, there are a lot of theology, நிறைய இறையல் ஆண்டவர் இந்த படைப்புகளுக்கு ஊடாக வைத்திருக்கிறார். இந்த என்விரான்மெண்டல் சண்டேல ப்ரீச் பண்ணும்போது நிறைய பிரச்சனை வருது. காரணம் என்னன்னா, நம்ம அந்த கிரியேஷனை எம்பசைஸ் பண்ணும்போது இந்த கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில் நிறைய மேதாவிங்களா இருப்பாங்க. நீங்க என்ன படைத்தவனை பேசுவது காட்டிலும் படைப்புகளை பேசுறீங்க. ஐயா, படைத்தவன் இல்லைன்னா படைப்புகளே இல்லை. there is no creator, there is no creation. ஆப்வியஸான ஒரு இது. இப்போ நம்ம கிரியேஷனை பத்தி பேசுறோம்னா ஆப்வியஸ்லி யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம்? கிரியேட்டரை பத்தி தான் பேசுறோம், படைத்தவனை பத்தி தான் பேசுகிறோம். படைப்புகளை பேசுகிறோம் என்றால் படைப்பு சாதாரணமா வரல. ஏதோ சொல்றது போல பிக் பேங் தியரியிலையோ இல்லைன்னா டார்வின்ஸோட தியரியில படைப்பு வரல. படைப்பு எப்படி வந்தது? ஒன்றும் இல்லை, வாய்ட், ஒன்றும் இல்லாமல் இருந்து ஆண்டவர் எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்.
there is nothing, ஒன்றும் இல்லாமல் அதை ஒன்று கொண்டு வந்தவர் படைப்பாளர். அப்ப அந்த படைப்பாளரை நான் புகழ வேண்டும். படைப்பாளர் எவ்வளவு பெருசுன்னு நான் சொல்லணும்னா அவர் படைச்சதை சொல்லணும். ஒருத்தருடைய மாஸ்டர் பீஸை நான் சொன்னதா அந்த மாஸ்டர் பீஸை உருவாக்கின ஆர்டிஸ்ட் எவ்வளவு பெரியவர்னு தெரியும். ஆமாவா இல்லையா? மாஸ்டர் பீஸே இல்லைன்னா அவர் ஆர்டிஸ்டா இல்ல. அப்ப படைப்புகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய படைத்தவரை தேடுவதுதான் இந்த நாளுடைய நோக்கமாக இருக்கிறது. ரைட். அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு இந்த சிந்தனையோடு இந்த நாளுடைய திருமறை பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். 4 திருமறை பகுதிகள் வாசித்த முதல் திருமறை பகுதி யோபு 12ஆம் அதிகாரம், அடுத்தது வெளிப்பாடு 22ஆம் அதிகாரம், அடுத்தது சங்கீதம் 19, அடுத்தது லூக்கா 12 ஆகிய 4 திருமறை பகுதியை வாசித்தோம். இதுல 4 குறிப்புகள் நான் முதல்ல சொல்லிடுறேன். முதல்ல கிரியேஷன் ஒரு டீச்சர். படைப்பு என்பது என்னன்னா ஒரு ஆசிரியர். ரைட்டா? ரெண்டாவது படைப்பு ஒரு பிரீச்சர். கிரியேஷன் இஸ் எ பிரீச்சர். மூன்றாவது படைப்பு இஸ் எ மென்டர். கிரியேஷன் இஸ் எ மென்டர். முதல்ல என்ன சொன்னேன்? இஸ் எ டீச்சர், பிரீச்சர், மூன்றாவது மென்டர், நாலாவது பார்ட்டிசிபென்ட். நாலாவது என்னது? பார்ட்டிசிபென்ட். இந்த 4 சிறு தலைப்புக்குள்ளாக இந்த பிரசங்கத்தை நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். யோபு 12ஆம் அதிகாரம் 7-12. யோபுடைய நண்பர்கள் வராங்க. எத்தனை பேர் வராங்க? 3 நாளா? முதல்ல 3 தான். அப்புறம் தான் ஒருத்தர் வந்து சேர்றாரு. கடைசி யாரு? கடைசியா வர ஒரு பேருனா எலிகு. ரைட். இப்போ இந்த 3 பேரை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அறிவாளிங்க. அவங்க எல்லா விஷயத்தையும் யோபு இடத்துல பேசும்போது அவங்களுடைய நாலேஜ் நமக்கு தெரியும். யோபு ரொம்ப டஃபஸ்ட் புக்கு. ஆனால் அது என்னன்னா அந்த பிளேஸ்மெண்ட்ல ரொம்ப தப்பா பிளேஸ் பண்ணிட்டாங்க. யோபு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் பிறகு வரக்கூடிய ஒரு புத்தகம். ஹிஸ்டாரிக்கலா பார்த்தீங்கன்னா அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல மாற்றி வைத்திருக்கிறார்கள். ஏன்னா இது எல்லாமே கண்டினியூஸா வரும். எங்கேருந்து? யாத்திராகமத்திலேருந்து யாரை பத்தி தான் வரும்? இஸ்ரவேல் மக்களை பத்தி தான் வரும். இதுல வந்து தனியா வரக்கூடிய ஒரு புத்தகம் வந்து யோபு. யோபு டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா ஆதியாகமமுக்கு அடுத்தது வரக்கூடிய ஒரு புக்கா இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா அது வந்து காலகட்டம் பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னது அப்படின்னு சொல்றாங்க. ரைட். இப்ப யோபு காலகட்டத்தில் பார்க்கும்போது மிகப்பெரிய அறிவாளிங்க ஒரு நண்பர்கள் வந்து சொல்றாங்க, யோபை குற்றப்படுத்துறாங்க, கடவுளை பற்றி கேள்வி எழுப்புறாங்க. அவங்க எப்பெல்லாம் கேள்வியெல்லாம் எழுப்பி முடிச்ச பிறகு யோபு ஒரே வார்த்தை சொல்றாரு, உனக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், உனக்கு பதில் தேவைன்னா போய் யாரை கேளுன்றாரு? அனிமல்ஸை கேளுன்றார், விலங்குகளை கேளுன்றார். வாசிங்க அந்த வசனத்தை, 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை. இருப்பு என்ன சொல்றாரு? மிருகங்களை கேட்டு பார். ஐயா என்ன சொல்றாரு? அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. போதிக்கும். போதிக்கும்னு அர்த்தம் பிரீச், போதனை. ரைட்டா? அப்ப எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அந்த இடத்துல மிருகங்கள் கற்றுக் கொடுக்கும். நிறைய இடத்துல நீதிமொழியில பார்த்திருக்கோம். எதுகிட்ட போய் சுறுசுறுப்பை கத்துக்கொள்ளணுமா? எறும்பிடத்துல. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் வாழக்கூடிய இந்த உலகத்துல நிறைய மிருகங்கள் இருக்கிறது, நிறைய ஜீவன்கள் இருக்கிறது, நிறைய தாவரங்கள் இருக்கிறது, படைப்புகள் இருக்கிறது. இந்த இடத்துல போய் கடவுளை பற்றி கற்றுக்கொள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கடவுள் யாருன்ட்டு, நமக்கு தான் தெரியுது கிடையாது. என்னைக்காவது ஏதாவது மரம் வந்து, ஏதாவது ஒரு செடி வந்து, ஏதாவது ஒரு நாய் வந்து மனுஷனை போல நாளைக்காக உட்காந்து யோசித்து அழுதுட்டு இருக்கா? இல்ல. இன்னைக்கு மனிதன் தான் நாளை குறித்தும் தேவைகளை குறித்து கவலைப்பட்டு இருக்கோம். ஆனா இங்க யோபு அழகா சொல்றார். மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உமக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உமக்கு அறிவிக்கும். ரொம்ப அழகா சொல்றாரு, அவைகள் உனக்கு அறிவிக்கும். அப்படின்னா ஏதோ விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது. கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை அவங்க புரிந்து வைத்திருக்கிறாங்க. They will teach, they will preach, they will proclaim who is God. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தான் தெரியல who is God, கடவுள் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். ஆனால் இங்க இருக்கின்ற மிருகங்களும் இங்க இருக்கக்கூடிய பறவைகளும் கடவுள் யார் என்பதை அறிந்து வைத்திருக்கிறார்கள். அடுத்ததாக வாசிங்க. அது உனக்கு சரி, நீ வந்து மிருகங்களையும் பறவைகளையும் கேட்கல, நீ யாரை கேளு? பூமி, இந்த ஏர்த்தை கேளு, இந்த உலகத்தை கேளு. இந்த உலகம் உனக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்.
அதுக்கு தான் அந்த ஒரு வார்த்தை எபிரேயத்தில் பயன்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பாருங்க. நெபேஷ் என்ன சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்படின்னா எல்லாமே கடவுளுடைய கையில தான் இருக்கிறது. இந்த பூமியும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் கடவுள் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அதனால சொல்லுவாங்க அணுவும் அசையாது. யாரும் இல்லாம, கடவுள் இல்லாம அணுவும் அசையாது. அப்படின்னா ஒரு சின்ன ஒரு காரியம் கூட அவருடைய திட்டத்துக்கு மாறாக இந்த பூமியில் நடைபெறாது என்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ரொம்ப அழகான ஒரு காரியம். இன்னைக்கு ஒரு மனுஷன் எடுத்துக்கோங்களேன். மனுஷன்ல எத்தனை எலும்பு இருக்குது? 206. இப்போ இந்த 206 எலும்புகளும் அழகா ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறாரா இல்லையா? அது ஒரு பசில் போல இருக்குது. பிரிச்சு போட்டு ஒருத்தர் இதை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னா யாராலையும் முடியாது, அது கஷ்டமானது. ஆனா கடவுள் அழகா இந்த இடத்துல ஸ்கல், இங்க வந்து ஸ்பைனு, இங்க வந்து ரிப்பு, இங்க வந்து இது அப்படின்ட்டு ஒன்னொன்னு அழகா படைத்து வைத்து அது அழகா ஒரு மனிதனாக உருவாக்கி வைத்திருக்கிறாரா இல்லையா? அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு, இதுக்கு பின்னாடி எல்லாமே இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து சொல்றாங்க 6,50,000 கேலன் பிளட் வந்து ஒரு வருஷத்துல வந்து மனுஷனுடைய ஹார்ட் பம்ப் பண்ணுதான். ஒரு வருஷத்துல எவ்வளவு தெரியுங்களா? 6,50,000 கேலன்ஸ் ஆஃப் பிளட் வந்து ஹார்ட் பம்ப் பண்ணுதான். இப்ப இந்த ஹார்ட்டுக்கு இந்த ஃபங்க்ஷனை கொடுத்தது யார்? இந்த பவரை கொடுத்தது யார்? நீ இப்படி பம்ப் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது யாரு? மனுஷனை உயிரோட வச்சுக்கணும்னு இந்த ஹார்ட்டுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? அப்ப ஆண்டவர் எல்லாவற்றையும் தம்முடைய ஞானத்தாலும் அறிவினாலும் திட்டத்தினாலும் வச்சிருக்கிறாரா இல்லையா? அப்ப என் ஹார்ட்டுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்த ஆண்டவர் என் வாழ்க்கையை குறித்த ஒரு புரிதல் இல்லாம இருக்குமா? ஒரு தெளிவில்லாமல் இருக்குமா? ஏன் நான் கவலைப்படணும்? என்னை இவ்வளவு அழகாக படைத்திருக்கிறார், என்னை குறித்து இவ்வளவு சிந்தனையில வைத்திருக்கிறாரு. அப்ப நான் இவ்வளவு அழகா இயங்குவதற்கு கடவுள் இவ்வளவு படைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறாரு. ஒன்னும் இல்லைங்க, சயின்ஸ் சொல்லுது மனுஷன் இல்லாம கிரியேஷன் படைப்பு இருக்குமா? ஆனால் படைப்புகள் இல்லாமல் மனுஷனால என்ன பண்ண முடியாதா? இருக்க முடியாது. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு கிரியேஷன் இருக்கு, நிறைய உயிரினங்கள் இருக்கிறது. ஒரே ஒரு தேனி பீ இருக்குல்ல, உலகம் முழுவதும் இந்த தேனீகளை எடுத்து போட்டா உலகம் வாழாதான். ஏன்? பாலினேஷன் நடைபெறாது. தமிழ் என்ன சொல்லுவாங்க? அதுக்கு பேரு மகரத சேர்க்கை நடைபெறாதுன்றாங்க. சரி, பாம்பு ரொம்ப கொடுமையான ஒரு விலங்கு. இந்த உலகத்துல எல்லா பாம்பையும் எடுத்துட்டா மனுஷனால வாழ முடியாது. ஏன்? எலி அதிகமாயிடும். அப்ப இந்த ஈகோ சிஸ்டத்துல ஒண்ணு கடவுள் பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனா இதுல மனுஷனை தூக்கி போட்டுருங்களேன், எல்லாம் நல்லா இருக்கும். அப்ப இங்க பிரச்சனை யாரு? நம்ம தான். சரிங்களா? அப்ப புரிந்து கொள்ளுங்கள். இப்ப கடவுள் எவ்வளவு அழகா இந்த இயற்கை 6 நாள் படைப்பு, ரைட்டா? முதல் நாள் மனுஷனை படைச்சிருக்கலாம்ல, எத்தனை நாள் படைச்சாரு? ஏன்? ஏன்னா இந்த 5 நாட்கள் படைப்பை சார்ந்துதான் 6வது நாள் யார் வாழணும்? மனுஷன் வாழணும். அப்போ we are interdependent on the creation. அதனால தான் கடவுள் மனிதனுக்கு தேவையானது எல்லாவற்றையும் படைத்து கடைசியா மனிதனை படைச்சிட்டு இதை எல்லாவற்றையும் ஆண்டு கொள்றார், இதை படைத்து பாதுகாத்து கொள் அப்படின்றார். அப்ப இன்னைக்கு கடவுள் எல்லாவற்றையும் நம்ம குறித்து அறிந்து வைத்திருக்கிறார். நம்ம வாழ வேண்டிய எல்லாவற்றையும் அவர் புரிந்து வைத்திருக்கிறார். அதனால உங்க மூளையில யோசிச்சு நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னா ஒன்னும் இல்லை. உங்களை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற திட்டங்களை காட்டிலும் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் பெருசு. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நாங்க இப்படியெல்லாம் சொல்றீங்க, என்னால என் மூளையிலே யோசிக்கிறது கூட என்னால செய்ய முடியல. நீங்க பெருசா இருக்குன்னா ஐயா, உங்க சிந்தனை, உங்க மூளை, உங்களுடைய எண்ணங்கள் இவைகளை காட்டிலும் ஆண்டவர் பெரியவராக இருக்கின்றார். நீங்கள் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே, உங்களுடைய அவயங்கள் ஒன்றொன்றும் உருவாவதற்கு முன்பாகவே கடவுள் உங்கள் வாழ்க்கை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு பர்பஸை வைத்திருக்கிறார். அதனால நீங்க ஏதோ இங்க ஆக்சிடென்டலாவோ ஏதோ ஒரு விபத்துல நீங்க இங்க பிறந்து இந்த தேசத்துல இருக்கிறீங்கன்னு இல்ல. God has a special purpose for you. ஆமென். அதுதான் இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்கின்ற மிக முக்கியமான செய்தி. ஒன்றும் இல்லை, இந்த ஏர்த்துடைய அதோடைய அந்த ஸ்டேட்டால இல்லை, ஏர்த் எப்படி இருக்கு தெரியுங்களா? கொஞ்சம் டில்ட்டா தான் இருக்குது. எந்த டிகிரி யாராவது சொல்ல முடியுமா? 23.5 டிகிரியில் அப்படி டில்ட் ஆகிருக்குது. ஏன்? ஸ்டேட்டாக இருக்கலாம்ல. ஸ்டேட்டாக இருந்தால் நம்மளாம் செத்துருவோம், நம்மளால இங்கே வாழ முடியாது. ஸோ நம்ம வாழ்வதற்காக அந்த ஆங்கிளை கூட ஆண்டவர் கரெக்டாக வைத்திருக்கிறார், டில்ட்டா. ஏன்? அதுதான் அவருடைய டிவைன் அந்த கிரியேஷன் அப்படின்னு சொல்றது. அப்போ நம்மை குறித்து ஆண்டவர் இவ்வளவு திட்டங்களை வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை குறித்து ஒரு கேள்வி இருக்குன்னா போய் மிருகத்துக்கிட்டையும், போய் பறவைகள் கிட்டையும், போய் இங்க இருக்கக்கூடிய ஏர்த் கிட்டையும் நீங்க கேளுங்க. அது சொல்லலாம், எங்களை இவ்வளவு சிறப்பாய் படைத்ததே உங்களுக்காக தான் அப்படின்னு.
ஆமென். எனக்காக இவ்வளவு வெற்றியும் படைத்திருக்கிறாரே, என் வாழ்க்கை குறித்து அவர் ஒரு திட்டம் இல்லாமல் இருப்பாரா? அதனால விசுவாசிங்க, படைத்த தேவன் உங்களோடு இருக்கின்றார். அடுத்ததாக இன்னைக்கு வாசித்த சங்கீதம் 19க்குள்ளாக போலாம். முதல் வசனம் ரொம்ப அழகான வசனம். Psalm 19:1 வாசிங்க. ஐயா, நீங்க நானும் சொல்லலைனாலும், நீங்க நானும் அவரை புகழனாலும், வானங்கள் தேவனுடைய மகிமையும் வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. அவங்களால பேச முடியாது, ஆனா வார்த்தைகளும் இல்லை, அதோடைய சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் ரைட். இன்னைக்கு நான் ஒரு ப்ரீச்சராக இங்கே ப்ரீச் பண்ண போகிறேன். மிஞ்சி போனால் 6:30 மணிலேருந்து 7:10 வரைக்கும் நல்லா ப்ரீச் பண்ண முடியும். அதுக்கு மேலே ப்ரீச் பண்ணால் உடனே எல்லாம் சொல்கிறாங்க, எவ்வளோ தான் தைரிய பிரசங்கம் பண்ணுவார். ஆனால் காலையிலேருந்து மாலை வரையில் இரவு முழுக்க 24 ஹவர்ஸும் ஒருத்தர் ப்ரீச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எண்டில் அவங்களுடைய ப்ரீச்சிங் என்றைக்குமே நிப்பாட்டுந்தே கிடையாது. அது யாருன்னா இவங்க தான். யார் அது? வானமும் பூமியும் ஆண்டவர் படைத்த படைப்புகளும். இது நான் சொல்லலை, சங்கீதக்காரன் சொல்கிறாப்புல. அவங்க வார்த்தையில் ப்ரீச் பண்ணல, அவங்க வசனத்தில் ப்ரீச் பண்ணல, அவங்க ப்ரீச் பண்ணுறது நமக்கு கேட்கல, ஆனாலும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ப்ரீச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, கடவுளை ஓயாமல் அவர்கள் புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நம்ம ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கய்யா. இன்னைக்கு தசம பாகம் கொடுக்கறது ஒரு பெரிய கல்ச்சராக மாறிச்சு, ரைட்டா? இப்போ நீங்கள் தசம பாகம் கொடுக்கணும், உங்கள் பணத்தில் நான் கேட்கல, உங்கள் நேரத்தில் அப்படின்னு கேட்டால் எவ்வளோ நேரம் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கணும்? 24 ஹவர்ஸ் கொடுத்துருக்கிறார். அப்படின்னா நான் எவ்வளோ கொடுக்கணும் ஒரு நாளைக்கு? 2 hours 40 minutes, 2 நிமிஷம் 40 செகண்டாவது கொடுக்குறோமான்னு யோசிப்பாரு. அப்போ ஆண்டவருக்கு நான் தசமபாகம் கொடுக்கிறேனா இல்லையா? ஒரு 2 மணி நேரம் ஆண்டவரை நான் துதிக்கிறேனா, ஆண்டவருடைய நாமத்தை புகழ்றேனா? இல்லை. ஆனால் இந்த படைப்புகள் எல்லாமே ஆண்டவருடைய நாமத்தை துதித்து கொண்டிருக்கிறது, ஆண்டவருடைய பெயரை ஓயாமல் அறிவித்துக் கொண்டிருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லிக் கொடுக்கிறார். தொடர்ந்து வாசித்து பாருங்க. சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். ரைட். அப்ப மனிதனுக்கு என்னெல்லாம் தேவைன்றத அழகா ஆண்டவர் படைத்திருக்கார். ஒரு முனையிலிருந்து ஒரு மணி, ஒரு 24 மணி நேரம் சூரியன் இருந்தா, இங்க 12 மணி நேரமே நம்மளால சூரியன் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. அப்ப ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு கண்ட்ரோல்ல வைத்து அது வைத்திருக்கிறார். அப்ப அந்த கிரியேஷன் ப்ரொக்ளைம் பண்ணுது. அடுத்த ஸ்லைட்ல பாருங்க, ஒரு ரொம்ப அழகா ஒரு இது கோட் நான் போட்டிருந்தேன். ஓகே. Creation is a theater of God's sovereignty, a public witness to the creator's generosity. யார் சொல்றாருன்னா, மிகப்பெரிய இறையியலாளர் வால்டர் ப்ரூக்மன் சொல்றார். அப்படின்னா இந்த படைப்புகள் ஆண்டவருடைய கிரியையை வெளிப்படுத்துகின்ற ஒரு தியேட்டராக இருக்கிறது. ரைட். அடுத்ததுல பாருங்க, அடுத்ததுல creation is the first missionary announcing God's glory before any human proclamation. இந்த உலகத்துல முதலாக ஆண்டவரை பற்றி அறிவித்த மிஷனரி யாருன்னு கேட்டீங்கன்னா படைப்பு தான். அதனால்தான் திருமறையில நிறைய இடத்துல இந்த கிரியேஷன் குறித்து பேசும்போது இவை எல்லாம் கடவுளை துதிக்கிறதாகவும் கடவுளை புகழ்றதாக சொல்றாங்க. அப்ப டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த கிரியேஷன் தான் ஃபர்ஸ்ட் மிஷனரியாக இருக்கிறது. இந்த கிரியேஷன் ப்ரீச் பண்ணிட்டே இருக்கிறது கடவுளை குறித்து. அடுத்ததாக இன்னைக்கு வாசித்த நற்செய்தி பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 24 34. இது பார்த்தீங்கன்னா மேத்யூல வரக்கூடிய இன்னொரு பகுதிக்கு ஈக்குவலண்டான பகுதி. எந்த பகுதி அது? மத்தேயுல வரக்கூடிய ஒரு பகுதிக்கு ரொம்ப சமமான ஒரு பகுதி, மலை பிரசங்கத்திற்கு சமமானது. மத்தேயுல எத்தனாவது அதிகாரத்தில் வருது மலை பிரசங்கம்? 5:6 5, 6, 7. இது ரெண்டுமே ஈக்குவல் தான். இங்க பாத்தீங்கன்னா மத்தேயுல இதுக்கு பேரு மலை பிரசங்கம், ஆனா லூக்கால வரும்போது அதுக்கு பேர் என்னன்னா சமவெளி பிரசங்கம். சமவெளினா என்ன தெரியல நமக்கு? சமவெளினா இங்கிலீஷ்ல என்னது? பிளெயின். சர்மன் ஆன் த பிளெயின். மேத்யூ அது சர்மன் ஆன் த மவுண்ட்ன்றார். லூக் இந்த சர்மன் ஆன் த பிளேன்றார். இந்த சமவெளியில இவர் டீச் பண்ணும்போது அவர் ஆகாயத்து பறவைகள்னு கோட் பண்ணியிருப்பார். எங்க? மேத்யூல.
ஆனா லூக்ல வரும்போது ரொம்ப ப்ரிசைஸா சொல்லுவாரு, எதை எதை கவனித்து பாருன்னு, காகத்தை கவனித்து பாரு. ரைட். நோவாக்கு திரும்பி போங்க. நோவா காலத்துல தண்ணி வந்தது, தண்ணி முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் காகா விட்டாரா, புறாவை விட்டாரா? ஓகே, புறாவை விடுவாரு, அப்புறம் காகத்தை விடுவார். காகம் என்ன பண்ணாது? ஏன் வராது? கரெக்டா பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் காக்கா வந்திருக்கா திரும்பி? ஆமா, நிறைய டெட் பாடி கிடக்குது. புரியுதுதா? மழையில என்ன பண்ணிச்சு, நிறைய பேரு செத்து போயிட்டாங்க. இப்ப அதுக்கு ஃபுட்டு உள்ள தேவையில்ல. ஃபுட்டு எங்க இருக்கு? இங்கே இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிடுறேன், இங்கே இருந்துட்டு அது என்ன பண்ணிச்சு, அந்த பிணங்களை சாப்பிடாரு. அதனால அது திரும்பி வரல. இப்போ அதே காக்காவை யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் ஏன் காக்காவை கோட் பண்ணியிருப்பாரு? எவ்வளவோ அழகான பறவைகள் இருக்கு, மயில் இருக்குது, குயில் இருக்குது, ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல. சிட்டுக்குருவி இருக்கு இல்ல, எவ்வளவோ அதிகமான பறவைகள் இருந்தும் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. காகங்களை கவனித்து பாருங்கள். ஆங்கிலத்தில் எப்படி போட்டு, கன்சிடர் தேர் ரேவன். வாசிங்க இங்கிலீஷ்ல வாசிங்கம்மா. கன்சிடர் த ரேவன். ரைட். அப்ப அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. கவனித்து பாருங்கள். ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க? கன்சிடர். என்னது? கன்சிடர். ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம அதை கன்சிடரே பண்ணாம இருந்தோம். எதை? காக்காவை. இன்னைக்கு கன்சிடர் பண்ணி பாருங்க. அந்த காக்கா, அதுகிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய குணாதிசயங்கள் உண்டு. திருட்டுத்தனமா தனியா உட்காந்து சாப்பிடாது. நம்மள மாதிரி என்ன பண்ணும் காக்கா தெரியுங்களா? சொல்லுங்களேன். எல்லாத்தையும் கூப்பிடும். எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணும்? அந்த கம்யூனிட்டி லைஃப் யாருக்கிட்ட தான் இருக்கு? இன்னைக்கு மனுஷங்கிட்ட அந்த கம்யூனிட்டி லைஃபே இல்லை. நான் ஒன்று கிடைச்சிட்டா எனக்கு மட்டும்தான், யாருக்கும் அந்த பகிர்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மையே இல்லை. காகத்தை கவனித்து பாருன்றார். அடுத்தது சொல்றார், வாசிங்க. அதை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, பண்டகசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, அவைகளை தேவன். ஐயா, அந்த காகம் நம்ம லீஸ்டா பாக்குறோம்ல, அந்த காகத்தை விட நீங்களும் நானும் ஸ்பெஷலா இல்லையா? நாம் அவளுடைய விசேஷித்தவர்களா இல்லையா? அவைகளுக்கே தேவன் அனுதினமும் உணவை கொடுக்கிறார், குடிக்கிறதுக்கு தண்ணீரை கொடுக்கிறார், இருக்க இருப்பிடம் கொடுக்கிறார் என்றால் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க மாட்டாரா? இந்த வாழ்க்கை முடிந்து போகிறதுக்காக அல்ல, இந்த வாழ்க்கை வாழ்வதற்காக தான். God is not the God of death, is a God of life. விசுவாசிக்கிறவங்க அலையில சொல்லுங்களேன். ஆண்டவர் மரணத்தின் தேவன் அல்ல, அழிக்கின்ற தேவன் அல்ல, அவர் வாழ்வின் தேவனாக இருக்கிறார். அந்த வாழ்வு எப்படி இருக்கணும்னு சொல்றார் தெரியுமா? பரிபூர்ணமா இருக்கணும்ன்றார். the life fullness அப்படின்றார். இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணுமா? fullness ஆக இருக்கணும். அரைகுறை வாழ்க்கை வாழ்ந்து போவதற்காக நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே, விதி வந்தா தெரியுமா? அது பழமொழி. விதி வந்தா சாவுன்னு ஒண்ணு சொல்லுவாங்களே, வெந்ததை தின்னு, அது பெருசா வரும். விதி வந்தா சாவு. இது வாழ்க்கை அல்ல. விதியை நம்பி நீங்க நானும் வாழல, நீங்களும் நானும் கர்த்தரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தயவுசெய்து சொல்லாங்க, இட்ஸ் மை ஃபேட், இட்ஸ் நாட் யுவர் ஃபேட். கடவுள் உங்களுக்கு விதியை வைக்கவில்லை. ஆமென். யாரெல்லாம் விதியை நம்புவது தெரியுமா? முட்டாளுங்க தான் விதியை நம்பும். நாம் ஆண்டவரை நம்புகின்ற மக்களாக இருக்கின்றார். ஆண்டவர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறவராக இருக்கின்றார். விதியை மதியால் வெல்லுவோம், மதியை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். புரிஞ்சுதுங்களா? ஃபேட்டை எதனால வின் பண்ண முடியும்? நாலேஜ். இந்த நாலேஜ் எங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது? ஆண்டவரிடத்துல. உங்களுடைய விதியை மாற்ற உங்களிடத்தில் வல்லமை உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார். அந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கின்றார். அடுத்தது வாங்க, கன்சிடர் த செகண்ட் ஒன்னு சொல்லுவாரு. கன்சிடர் த ரேவன் முடிச்சிட்டாரு. அடுத்தது என்ன சொல்லுவாரு? கன்சிடர் த லிலிஸ். தமிழ் அதுக்கு பேர் என்ன பாருங்க? காட்டு புஷ்பம். ரைட். அதாவது காசு கொடுத்து வாங்கக்கூடிய விலை உயர்ந்த மலர் போன்றல்ல, தெருவில் கிடக்கக்கூடிய ஒரு சாதாரண மலர். அந்த மலருக்கே ஆண்டவர் அவ்வளவு அழகா கொடுத்திருக்கிறாரே கலர்ஸ். அதை விட விசேஷித்தவர்கள் நீங்களும் நானும். வாசிங்க அந்த வசனத்தை. எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். ரைட்.
எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிறோம், ஷாப்பிங்க்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம், அவ்வளோவும் பண்ணிட்டு கண்ணாடி போய் நின்னா ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே வருதில்ல. ஏதோ குறையுது, ஒரு குண்டாயிட்டமோ, ஒல்லி ஐட்டமோ, கருப்பாயிட்டமோன்னு நம்மளை குறித்து கவலைப்படுகிறோமே. இந்த ரோட்டில் இருக்கக்கூடிய சாதாரண இந்த மலரை கவனிச்சு பாருங்களேன். அதுக்கு யாரும் ஸ்பெஷலாக ஒரு ட்ரெஸ் கொடுத்ததில்லை, அது ஸ்பெஷலாக யாரும், ஆனால் எல்லாவற்றிலும் அதுக்கு ஒரு மேன்மையான ஒரு இடத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அவர் சொல்றாரு, சாலமோன் முதலானவங்க அதை வைத்துக்கொள்ள என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆசைப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அது போலதான் கர்த்தர் உங்களை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனையை வைத்திருக்கிறார். அதனால இன்னைக்கு கிரியேஷன் ஒரு மென்டர் பண்ணுது, உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கிறது, மென்டர்ஷிப் எடுத்துக்கொள்கிறது. இதெல்லாம் பாருங்க, எனக்கெல்லாம் இவ்வளோ ஸ்பெஷல் இது கொடுத்திருக்கிறாரே கடவுள், எனக்கே கொடுத்திருக்கும் போது உங்களுக்கு கொடுக்க மாட்டாரான்னு சொல்லி உங்களை மென்டர் பண்ணி கொடுத்திருக்கிறது இந்த கிரியேஷன். ரைட், அதுதான் இந்த திருமறையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கின்ற பாடம். நிறைவாக 4வது திருமறை பகுதிக்குள்ளாக கடந்து செல்லலாம். வெளிப்படுத்தல் வாசித்த பகுதிக்குள்ளாக நம்ம திருப்பிக் கொள்வோம். அங்க வாசிங்க, வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல. மாதந்தோறும் அது கனியை கொடுக்கும். அந்த கனியை சாப்பிட்றவங்களுக்கு என்ன நடக்கும் வாசிங்க. ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள், இனி ஒரு சாபமும் இராது. ரைட், இது வந்து எதை பத்தி பேசுறாருன்னா, வெளிப்படுத்தலுடைய ஆசிரியர் அந்த நிலை வாழ்வை குறித்து பேசுறார். இந்த வாழ்க்கைக்கு அடுத்து இருக்கக்கூடிய வாழ்க்கை. நம்ம ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலக வாழ்க்கை எஸ்கேப் ஆகுறதுக்கு எனக்கு என்ன இடம்ன்றாங்க, பரலோகன்றாங்க. ஆனா இந்த பகுதியை நீங்க முழுசா வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை தான் புதுப்பிக்க போகிறார். புரியுதுங்களா? இந்த உலகத்தை தான் புதுப்பிக்க போறார்னா, த நியூ வேர்ல்ட், அந்த புது உலகம் என்பது இங்க எப்படி இருக்குதோ அது அப்படியே ரினியூ பண்ண போறார். எப்படின்னா, இங்க மரணம் இருக்கிறது, அழிவு இருக்கு, ஆனா அங்க அதெல்லாம் இருக்காது. ஆனா இங்க என்ன இருக்கோ அது அப்படியே அங்க இருக்கும். அப்ப அங்க மரம் செடி கொடிகள் இருக்கும்னா கண்டிப்பா இருக்கும். ஆனா அங்க சூரியன் இருக்காது. சூரியனுக்கு பதிலாக யார் இருப்பாரு? ஆண்டவர் இருப்பார். ஏன்னா உங்களுக்கு ஒளி தேவையில்ல, அந்த ஒளியை யாருன்றாரு? ஆண்டவர் என்றார். அப்ப அங்க உயிரினங்கள் எல்லாமே அங்க இருக்கதான் செய்யும். அப்ப இந்த உலக வாழ்க்கையை புதுப்பிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அங்க நடைபெற போகுது. அப்ப நீங்களும் நானும் அந்த புதுப்பிக்கிற வாழ்க்கையை வாழணும்னா இங்க இருக்கக்கூடிய படைப்புகளிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்போ படைப்பு இங்க நமக்கு டீச் பண்ணுது, ப்ரீச் பண்ணுது, மென்டர் பண்ணுதுன்னா, இதே படைப்புகள் அங்க நம்ம கூட கோ லிவிங்ல இருக்க போகுது, நம்மளோட அந்த ரிடம்ஷன்ல வாழ போகுது. அப்படின்னு அர்த்தம்னா, நிறைய நேரத்தை சொல்றாங்க அங்க தங்கம் இருக்கும், தங்க ரோடு இருக்கும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இங்க எப்படி கிரியேஷன் இருந்ததோ அதே மாதிரி அங்கேயும் கிரியேஷன் இருக்கும். அந்த கிரியேஷனுக்கு நடுவில் நம்ம இருப்போம். கிட்டத்தட்ட ஒரு ஏதேன் தோட்டம் போல இருக்கும். அதுதான் வந்து புதிய வானம் புதிய பூமி. என்ன அங்க ஒண்ணு இருக்காது, சூரியன் இருக்காது. சூரியனுக்கு பதிலாக யார் இருப்பாரு? ஆண்டவர். அதான் அந்த வசனம் சொல்லுது, வாசிங்க. ராக்காலம் இராது, வேண்டுவதில்லை, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அப்போ இந்த கிரியேஷன் இந்த உலகத்தோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. இந்த கிரியேஷன் அங்கேயும் கண்டினியூ ஆகும். ஸோ இங்க ப்ரீச் பண்றவங்க, இங்க டீச் பண்றவங்க, இங்க நமக்கு மென்டர்ஷிப் பண்றவங்க அங்கேயும் நம்மோட கோ லிவிங்ல இருப்பாங்க, நம்மோடு இணைந்து வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால இன்னைக்கு வெளியே போனோன்னு இந்த இயற்கைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. இந்த இயற்கை ஊடாக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த பாடங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு நிறைவா ஒரே ஒரு கதையை மட்டும் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகின்றேன். ஒரு வயலின் செய்யக்கூடிய, ஒரு இசை கருவியை செய்யக்கூடிய ஒருவர் ஒரு காட்டுக்கு போய் ஒரு மரத்தை வெட்டி அழகான ஒரு வயலினை செய்து முடிக்கிறார். முடிச்சு அதை ரெடி பண்ணி அதை வாசிக்கும் போது எல்லாரும் கேட்டாங்க, இந்த இசை எப்படி இதுலேருந்து வருது அப்படின்னு. அப்போ அந்த வயலின் செய்யக்கூடியவர் சொன்னாராம், இந்த இசை ஏற்கனவே அந்த மரத்தில் இருக்கிறது, இப்போ இந்த வயலின் வழியாக அந்த இசை வெளியே வருகிறது அப்படின்னா அதுதான். அப்போ இன்னைக்கு இந்த மரங்களும் செடிகளும் கொடிகளும் ஆண்டவருடைய கிரியை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நாமும் அவர்களோடு இணைந்து ஆண்டவருடைய கிரியையும் அவருடைய மாட்சியும் அவருடைய மகிமையும் வெளிப்படுத்த ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார்.
என் வாழ்க்கையில கடந்த வாரத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடைபெற்றது. நிறைய நேரத்துல நமக்கு ஒரு ஸ்ட்ரகிளான பீரியட் வரும். நம்ம செய்யறது கரெக்டா, நம்ம எடுத்த டிசிஷன் சரியா, இல்லை நம்ம பண்றது சரியா தான் செஞ்சுட்டு இருக்கோமான ஒரு நிறைய கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில வருவது உண்டு. நீங்க கூட யோசிக்கலாம், இந்த ஊருக்கு நம்ம தப்பா வந்துட்டோமா, ஏன் இங்க இவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கோம், ஏன் இவ்வளவு இது, இந்த மாதிரி நிறைய கேள்விகளோடு நான் ஒரு பயணத்துல மேற்கொண்டுட்டு இருந்தேன். எதிர்பாராத விதமா ஒரு 3 பேர் கூட நான் ஒரு 2 பேர் கூட நான் வர வேண்டியதா இருந்தது. ஒரு 3 பேர் நாங்க அந்த டிராவலை மேற்கொள்ள வேண்டியதா இருந்தது. கடலூர்ல இருந்து நாங்க சென்னைக்கு வந்துட்டு. இந்த 3 பேரை யாருன்னா, நான் ஒரு பாஸ்டர், என் கூட ஒருத்தர் சினிமா ஆக்டர், இன்னொருத்தர் ஒரு சைக்காட்டிஸ்ட். நாங்க 3 பேரும் கார்ல டிராவல் பண்ணிட்டு வரோம். டிராவல் பண்ணிட்டு வரும்போது நிறைய விஷயங்கள் நாங்க பேசுறோம். 3 பேருமே டிஃப்ரெண்டான ப்ரொஃபஷனலை சார்ந்தவங்க, 3 பேரும் வேறு மதத்தை சார்ந்தவங்க, வேற நம்பிக்கையை கொண்டவர். அப்படி பேசிட்டு வரும்போது பொதுவாகவே நடக்கும்ல, தற்கூரியை பற்றி பேசுவோம், ஊபிஎஸை பற்றி பேசுவோம், சங்கியை பற்றி பேசுவோம், இப்படி எல்லாரும் பற்றியே பேசி அரசியலெல்லாம் பேசி முடிச்சுட்டு வரும்போது அப்போ சாப்பிடலான்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். அவர் சினிமா நடிகர் இஸ் வெஜிடேரியன், அவர் பக்கா வெஜிடேரியன். சரி, அவர் பேசும்போது சொல்கிறார், நம்ம எல்லாம் ஒரு நான்வெஜ் ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு. சரி, புகாரியில் போனால் நாங்கள்லாம் நல்ல மட்டன் சிக்கன் சாப்பிட்றோம், அவர் தயிர் சோறு தான் சாப்பிட்றாரு புகாரியில். சாப்பிட்டுட்டு எல்லாம் இருக்கும்போது கடைசியாக நாங்கள் கிட்ட வந்துட்டோம். ஊர்கிட்ட வரும்போது காரில் போகும்போது அவர் பேசுகிறாரு என்கிட்ட. அவர் நம்ம சமயத்தை சார்ந்தவர் இல்லை. அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் ஆமோஸ், கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு ஷாஜால கொண்டு போய் வச்சிருக்கிறார். அது ஏன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கும் அது தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு அது தெரியும்னாரு. எனக்கு ஆச்சரியமா என்னடா இருந்தாலும் கர்த்தருன்னு நம்ம கிட்ட சொல்றாரு. அவர் ஒரு சினிமா நடிகர். நான் யோசிச்சேன், நம்ம தானடா ப்ரீச் பண்ணுவோம், இவருனால நமக்கு ப்ரீச் பண்றாரு அப்படின்னு. இப்போ பேசிட்டு இருக்கும்போது நிறைய காரியங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் சொன்னதான், நான் ஒரு ஹியூமனா இங்கே ஒரு பர்பஸ்க்காக கடவுள் என்னை வைத்திருக்கிறார் இந்த ப்ரொஃபஷனில். அவர் ஒரு சைக்கியாட்ரிக், அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக கடவுள் இங்கே வச்சிருக்கிறார். நீங்க நம்புற கர்த்தர் உங்களை ஏதோ ஒரு காரணத்துக்காக அங்கே வச்சிருக்கிறார். பட் அந்த பர்பஸை நிறைவேற்றுவதும் நிறைவேற்றாமல் போகிறதும் உங்க கையில தான் இருக்குது அப்படின்னு. நான் சொன்னேன், எப்படி அப்படின்னு. உண்மையா நீங்க வேலை செய்யுங்க, உங்க பர்பஸ், உங்களுடைய ப்ரொஃபஷனோ உங்களுடைய வேலையோ இதுவோ எதனால அது உண்மையா நீங்க செய்யுங்க, உங்களுடைய பர்பஸ் தானா நிறைவேறும். அதுல நீங்க நடிக்கவோ ஏமாற்றவோ பொய்யாய் வருமானத்தை சேர்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய பர்பஸ் டிஸ்டர்ப் ஆயிடும் அப்படின்னாரு. அப்போ சொல்றாரு, கீதையும் இதான் சொல்லுதுன்றாரு. ரொம்ப ஆச்சரியம். ஒரு சினிமா ஆக்டர் கிட்ட நான் இதை எதிர்பார்க்க. இன்னைக்கு நிறைய நேரத்துல நமக்கு நிறைய தெரியும்னு நினைச்சிடறோம். எளிய மக்கள் கிட்ட, மற்றவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை, அறிவை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம யோசிக்கிறதே இல்லை. இவனா சொல்லிட போறான், அவனா சொல்லிட போறான்னு நினைக்கிறோம். ஆனா யோபு சொல்றாரு, எதை போய் கேளுன்றாரு, மிருகத்தை போய் கேளு. அவைகளுக்கும் அறிவு இருக்கிறது, அவர்களுக்கும் ஞானம் இருக்கிறது, அவர்களும் கர்த்தரை பத்தி பேசுது. இன்னைக்கு அவரு என்ன கர்த்தரை பத்தி பேசுவாருன்னு நான் நினைச்சிருக்கலாம், ஆனா அவர் என்கிட்ட கர்த்தரை பத்தி பேசியிருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவரை பத்தி நம்ம மற்றவங்ககிட்ட பேசுறோமா? ஆண்டவர் கொடுத்த அந்த பர்பஸை நிறைவேற்றுவதற்கு நம்ம தயாராக இருக்கிறோமா? ஒரு சின்ன ஒரு சறுக்கல், ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம், ஒரு சின்ன ஒரு தோல்வி வந்தா போது இந்த உலக வாழ்க்கையே வேண்டாம், நான் எடுத்த முடிவெல்லாம் தவறு, நான் திரும்பி போறேன், எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கிவ் அப் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு வாழ்க்கையை தான் நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப எங்க போச்சு அந்த விசுவாசம்? எங்க போச்சு அந்த நம்பிக்கை? எங்க போச்சு அந்த அழைப்பு? இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, படைப்புகள் இருந்து கற்றுக்கொள், உனக்கான பர்பஸை தெரிந்து கொள், உனக்கான நோக்கத்தை புரிந்து கொள். ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தான் இந்த பூமியில நீங்களும் நானும் கர்த்தர் படைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை வெளிப்படுத்தவும் அந்த நோக்கத்தில் வாழவும் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். அதற்கு நேராக நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. தலையில தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உடைய வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவரே, படைப்புகள் வழியாக அவைகளை ஆழ்ந்து சிந்திக்க நீ தந்த நல்லதொரு வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வார்த்தை எங்களுடைய இருதயத்தில் 100, 60, 30 கனிகளை கொடுக்க எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே.